ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டீஸ் கிச்சனில் பாவக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கசப்பு இல்லாமல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாவக்காவை வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு நான் அந்த மாதிரி ரவுண்டாக விதையெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த மேலே இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரேட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா 60 to 70% கசப்பு குறைஞ்சிடும். இப்போ நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு இது கூட அரை கப் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 கப் வெல்லம் இடித்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா 90% வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1/4 கப் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடயே அரை கப் புளி தண்ணி சேர்த்து இந்த தொக்கு நல்லா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பாவக்காயை தண்ணி எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.